புயல் ராமச்சந்திரன் என்று பத்திரிகைகளால் அழைக்கப்படும் திரு ராமச்சந்திரன் அவர்கள் பிஎஸ்சி இயற்பியல் படித்தவர். அறிவியல் படித்தாலும் ஜோதிடத்தின் மீது சிறு வயதிலேயே இவருக்கு ஆர்வம் ஏற்பட்டது. புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரத்தை பார்த்தபோது தனிநபர்களது எதிர்காலத்தை கணித்துச் சொல்வதைப் போல எதிர்பாராமல் நடக்கும் இயற்கை சீற்றங்களையும் கணித்துச் சொல்ல முடியுமா என்ற எண்ணம் ஏற்பட்டது. கிரகங்கள், தூரத்து நட்சத்திரங்கள் ஆகியவற்றால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றின குறிப்புகள் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் இருப்பதாகவும், இதனை விஞ்ஞானபூர்வமாக அறிந்து கொண்டு இயற்கை சீற்றங்களை கணிக்க முடியுமா என்ற முயற்சியில் ஈடுபட்டதாகவும் சொல்கின்றார் இந்த புயல் மனிதர். 1988ஆம் ஆண்டு மே மாதம் காந்தலா போர்ட்டில் ஏற்பட்ட புயல் பாதிப்புகளை பற்றி ஜனவரி மாதமே அறிவிக்கின்றார் திரு ராமச்சந்திரன் அவர்கள். 2002ஆம் ஆண்டு இந்தியாவில் பருவமழை போகும் என்றும், செப்டம்பர் 2 18ஆம் தேதி வரை உச்சபட்ச பருவமழை கிடைக்கும் என்றும் இவர் கணித்துச் சொன்னார். இயற்கை பேரிடரை கணிப்பதில், எந்த இடத்தில் நிகழும் என்று சொல்வதில் சிரமம் இருப்பதை ஒப்புக்கொள்ளும் திரு ராமச்சந்திரன் அது குறித்தான ஆராய்ச்சியிலும் தீவிரமாக தற்போது மூழ்கி இருப்பதாக குறிப்பிடுகின்றார். இயற்கை பேரிடர்கள் குறித்தும் வானவியல் மாற்றங்கள் குறித்தும் நமது முன்னோர்களுக்கு மிக பெரும் அறிவு இருந்ததையும், அது இன்றைய நவீன அறிவியலோடு ஒன்றிணைய வேண்டிய அவசியத்தையும் குறிப்பிடும் இந்த வானியல் வழிகாட்டி சமீபத்திய வெள்ளம் குறித்த தனது கணிப்புகள் என்ன என்பது குறித்தும், அடுத்த ஆண்டு தமிழகம் சந்திக்கப் போகும் இயற்கை பேரிடர்கள் என்ன என்பது குறித்தும், இந்தியாவை நெருங்கப் போகும் பூகம்பம், புயல், மழை குறித்தும் முன்னறிவிக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். வானவியல் வழிகாட்டி திரு ராமச்சந்திரன் அவர்களோடு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். புயல் ராமச்சந்திரன் அப்படின்னு பத்திரிகைகளால் அழைக்கப்படுபவர். தமிழ்நாட்டில் நடந்த வெள்ள பாதிப்புகள், அதுல கிரகங்களினுடைய ரோல் என்னவாக இருந்தது, இதுல அனுமானிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கிறது, இனி வரக்கூடிய காலங்கள்ல புயல் மழை தமிழகத்தை எந்த அளவுக்கு தாக்கும், அல்லது தமிழகத்துல எந்த பாதிப்பும் ஏற்படாதா அப்படின்னு பல கோணங்கள்ல நேயர்களுக்கே பல சந்தேகங்கள் எழுந்திருக்கலாம். அது பற்றி எல்லாம் பேசலாம். சார், நான் இந்த நேர்காணல்ல உங்கள்கிட்ட முதல்ல கேட்டது மாதிரி கிராமங்கள்லயே கூட நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க, சனி மூலை இந்த சைட்ல இருந்து காத்து வந்ததுன்னா மழை இருக்கும் அப்படின்லாம். அந்த அறிவெல்லாம் நீங்க கணக்குல எடுக்கிறீங்களா? அதை பத்தி உங்களுடைய இல்ல, அது அறிவு அனுபவ அறிவு. அது இப்போ அது கூட நீங்க என்ன சொல்றீங்க, ஈசானியத்துல கிளவுட் வந்ததுன்னா மழை வரும். அது அப்போ அந்த அமைப்பு வந்தாதான் சொல்ல முடியும். நான் அடுத்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷம் பத்தி அப்போ என்னால் பார்க்கவே முடியாது. ஸோ என்னோடது ஒரு விதமான விஞ்ஞான ஆராய்ச்சி தான். ஸோ இது இப்போ அதனால தான் சொல்கிறேன், இப்போ நவீன விஞ்ஞானத்தில் கூட சேட்டலைட் பிக்சர் இல்லைனா ஓஷன் டெம்பரேச்சர் பற்றி டேட்டா வந்ததுக்கப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி ப்ரெஷர் ஃபார்ம் ஆக போகுது, லோ ப்ரெஷர் வரப்போகுதுன்னு சொல்லி தான் அவங்களால சொல்ல முடியும். இப்போ அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா சொல்ல முடியாது. இந்த 100 வருஷத்து டேட்டா வச்சு இனிமேலேருந்து வரப்போகிற காலத்தை சொல்கிறதுன்றது ஒரு கடினமான முயற்சி. அது சக்ஸஸ் ரேட் அதனால தான் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அவங்கெல்லாம் ப்ராபபிலிட்டியில் தான் சொல்கிறாங்கன்றீங்க. ஆனால் செயற்கைக்கோள் புகைப்படத்தை காமிக்கிறாங்க, மேகமூட்டங்கள் இருக்குது, இங்கே தான் தாழ்வு நிலை, காற்றழுத்த தாழ்வு உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லி தானே சார்? அது ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட். ஓகே, அவங்களோட ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட் எல்லாமே சேட்டலைட். அதுதான் சொன்னேன், ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட் சேட்டலைட் பிக்சர், ஓஷன் டெம்பரேச்சர்ஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அதர் நம்மளை சுற்றி இருக்க கண்ட்ரீஸில் கான்டினென்ட்ஸில் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அதெல்லாம் வச்சு ரிலேட் பண்ணி பண்ணுறாங்க. லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்னு மே மாதத்தில் கொடுக்குறாங்களே, இந்த வருடம் பருவமழை இப்படி இருக்கும், இத்தனை, அதெல்லாம் நம்பர் கணக்கு. ஸோ அதில் சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. ஆமாம், எந்த விஞ்ஞானபூர்வமானது. நீங்க அனுமானிக்கிறீங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட அனுமானமே இல்லை, உண்மையான சயின்ஸ். இது என்னுடைய லிமிடேஷன்ஸ்ல இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். இதை பரிபூர்ண ஆராய்ச்சியாக எடுத்துக்கும் போது மிக மிக துல்லியமாக சொல்லணும். அதனால தான் சொல்கிறேன், இந்த வருஷம் ப்ரீ மான்சூன் ரெயின் ஒழுங்காக சொல்லியிருக்கேன், மான்சூன் செட் ஆகிற டேட்டு, பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மான்சூன் சொல்லியிருக்கேன். இப்போ நடந்த பெரும் மழைகள், ஃப்ளட்ஸ்ன்னே வார்னிங் கொடுத்துருக்கேன். ஹெவி ரெயின்ஸ் வில் காஸ் ஃப்ளட்ஸ், ஹெவி டு வெரி ரெயின் வில் காஸ் ஃப்ளட்ஸ், நார்மல் லைஃப் வில் பி அப்செட். தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தப்ப உங்களுடைய கணிப்பு என்னவா இருந்தது? ஏன்னா நீங்க முதல்ல சொன்னப்பே நான் அதை தவிர்த்ததுக்கான காரணம், இனி நான் தமிழ்நாடு முழுவதும் தான் நான் கேட்க போறேன்.
தமிழகத்து வெள்ளம் இந்த சமீபத்திய மாதங்கள்ல முதல்ல பெயர்ந்தது ஒரு 4 நாள் இடைவேளை, சரி, அதுக்கப்புறம் ஒரே நாள்ல கொட்டி தீர்த்தது. இதெல்லாம் நீங்க கணிச்சிருந்தீங்க? ஆமா, கணிச்சிருக்கேன். கணிச்சு ஒரு வருடத்துக்கு முன்னாடி நான் டிசம்பர் 19, 2014 தமிழ்நாடு மன்றம் .com அப்படின்ற வெப்சைட்ல போஸ்ட் ஆயிடுச்சு. அதை மாற்றவே முடியாது. PDF ஃபார்ம்ல போஸ்ட் ஆயிருக்கு, மாற்றவே முடியாது. அதை வந்து ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அப்ரிசியேஷன் வந்திருக்கு. அதில் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், நேபாளத்து பூகம்பத்துக்கு கூட அதில் கொடுத்துருக்கேன். லொக்கேஷன் தப்பா போச்சு தவிர மே மாதம் 27ஆம் தேதி அப்படின்னு தேதி குறித்து இந்த பூகம்பம் இருக்கு, மனித உயிர்கள் பலியாகவும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பருவமழையை பற்றி கொடுத்தபோது மான்சூன் எளியாக செட் ஆகிடும். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 2 மான்சூன் செட் ஆகியாச்சு. வீக்காக இருக்கும். பெருமழைகள் வந்து அக்டோபர் 31 நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும், நவம்பர் 7 11 வரைக்கும், நவம்பர் 13 18 வரைக்கும் புயல் சின்னம், திருப்பி நவம்பர் 19 22, திருப்பி நவம்பர் 28 டிசம்பர் 5. கரெக்டான கேப். நான் கொடுத்துற கேப்பில் வந்து இப்போ IMDயோட வெப்சைட்டில் போனீங்கன்னா டெய்லி ரெயின்ஃபால் கிராஃப்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஆவரேஜ் ரெயின்ஃபாலோட லைன் போட்டுட்டு என்னென்ன தேதியில் பீக் ரெயின்ஃபால் இருக்குன்னு போட்டுங்க. நீங்கள் இப்போ போய் செக் பண்ணலாம், இந்த டேட் வந்து அவைலபிளாக இருக்குது. எக்ஸாக்ட்லி அந்த டேட்டில் தான் பீக் ஆகிடும். பேக் டேட்டா வந்து என்னோட ஆராய்ச்சியில் வந்து இன்னும் துல்லியம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுது. பட் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி மெத்தடாலஜி கிடையாது. வருத்தப்படுறேன். அவங்க இருந்து பண்ணலைன்னு சொன்னால் அது தவறு. அவங்கக்கிட்ட அந்த அதாவது அவங்க எடுத்த உடனே டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் குளோப் எர்த் இல்லை. எனக்கு தெரியாத விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு இருக்கலாமே தவிர இல்லைன்னு சொல்கிற தகுதி அவங்களுக்கு கிடையாது. அவங்களால முடியலன்னும் போது ஒரு மோப்பநாயை வச்சு தான் இன்றைக்கி வந்து துப்பறியும் இலாக்காவோ பாம்ப் ஸ்குவாடோ வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களால முடியலன்னு அதில் ஒத்துக்கிட்டு தானே ஒரு நாயை இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் அட்வான்ஸ் கண்ட்ரியாக இருக்கட்டும், இதில் டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரிலையும். ஸோ அதுக்கு ஒரு மிஷினோ ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியல. இதில் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு போது எஃபெக்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். வள்ளுவர்கள் பெரிய வானிலை சாஸ்திரம் தெரிஞ்சவங்க. இது அந்தணர்களுக்கு தான் தெரியும், சத்திரியர்களுக்கு தான் தெரியும்னா கிடையாது. பரந்த ஞானம் இருந்தது. நம்ம வந்து பகுத்தறிவுன்னு பேசிட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் விட்டுட்டு பகுத்து அறிஞ்சு விடணும். இல்லை பழையது கழிதல். ஏன் பழையது கழிதல் தெரியாது. அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் விட்டுட்டோம். அது ஒரு தவறான ஒன்று. பட் ஆனால் இது அழிக்க முடியாத ஒரு விஞ்ஞானம். திருப்பி என்ன மாதிரியே ஒரு தன்னார்வத்தினால திருப்பி வந்துட்டு இருக்கு. இது முன்கூட்டியே சொல்கிற விஞ்ஞானம்ன்றது வந்து ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறது வந்து என்னை விட நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் தொடர்ச்சியாக கிரகங்களை கணிக்கிறீங்க, முந்தைய ஆண்டுகளில் மழை பொழிவை பார்க்குறீங்க. சென்னையினுடைய ஒரு நாள் அந்த திடீர்னு வானம் கிழிஞ்சு பொத்துட்டு ஊத்துதான்ற அளவுக்கு வர்ணிக்கிற அளவுக்கு அவ்வளவு மழை பெஞ்சுது. என்ன காரணம் சார்? என்ன? அதாவது இது வந்து கிளவுட் பஸ்ட்ன்ற கேட்டகரி கிடையாது. இது சைக்ளோன் ரிலேட்டட் மழை. இப்போ இவங்க சைக்ளோன் ரீட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒன்ஸ் இன் 24 ஹவர்ஸ் இல்லைன்னா 12 ஹவர்ஸ் தான். இது 12 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஸ்ட்ராங் ஆகி கிராஸ் பண்ணுது. ஸோ இவங்க அனுமானித்து வான் பண்ணி அரசாங்கம் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த முறை 2 மாவட்டங்கள், திருவள்ளூர், காஞ்சிபுரம் 2 மாவட்டத்துலேயும் மழை பொழிந்தது ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் 45 சென்டிமீட்டர் வரைக்கும். ஸோ அப்போ எல்லாமே ஹையர் ரேஞ்சில் இருந்திருக்கு. இங்கே வந்து வானிலை அறிக்கைன்றதே மக்களோட பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றது மீடியாவும் தெரிஞ்சிக்கல, நம்மளோட டிபார்ட்மெண்ட்டும் தெரிஞ்சுக்கல. மீடியா மேலே குத்தம் சொல்லலை, அது கடைசியில் சொல்லுவாங்க. இல்லைனா பெருமழை பெஞ்சிட்டு இருக்கும்போது முதல் நியூஸாக சொல்லுவாங்க. அதை டீட்டெயிலாக சொல்கிறது, என்னென்ன பண்ணுறது, என்ன மாதிரியே வார்னிங் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா போதலைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வானியல் முன்னறிவிப்பில் வந்து போதாமை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கனமழை, மிதமான மழை அதெல்லாம் நியூஸில் வந்துட்டு தானே சார்? அது ஜனங்களுக்கு அதில் அலுப்பு தானே இருக்குது. நீங்கள் நம்புகிறாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஜனங்க வந்து வானிலை அறிக்கையை வந்து ஒரு 50% தான் எடுத்துக்கிறாங்க. ஒரு முன்னறிவிப்புன்றது இன்னும் ஒரு ஸ்ட்ராங். இப்போ ISRO வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணிச்சு பெரிய மழைன்றது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு வந்து ISRO தேவையில்லையே. இன்றைக்கி சோஷியல் மீடியா ஸோ பவர்ஃபுல். ISRO மாதிரியே ஒரு டிபார்ட்மெண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஏன் ஜனங்களுக்கு டைரெக்டாக கொடுக்கக்கூடாது? சென்னை மாதிரியே சென்னை சுற்றுலா இருக்க ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் பெருமழை இருக்குது, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க, அவாய்ட் ட்ராவலிங், டோன்ட் கோ நியர் வாட்டர் பாடிஸ், டோன்ட் கோ நியர் ரிவர்ஸ் அப்படின்னு அழகாக கொடுக்கலாமே. ஏன் மக்களை சேர்த்துக்கிறது இல்லை? நீங்கள் கணிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இந்த சென்னை பகுதியில் இருக்கீங்க. நீங்கள் எங்கோ வந்து ஒரு ஆப்கானிஸ்தானில் நீங்கள் கணிக்கலை. இதே சென்னையில் இந்த வெள்ளம் இவ்வளவு பாதிப்புகளை இது நிகழ்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துட்டீங்களா? இப்படி பெரிய மழை ஃப்ளட் இருக்குன்றத வந்து என்னை சுற்றி இருக்க அத்தனை பேருக்கு வார்ன் பண்ணுறது. என்னோட ஃபோர்காஸ்ட்லேயே ஐ யூஸ் த வேர்ட் ஃப்ளட். நீங்கள் அதை பார்க்கலாம். நான் இப்போ போய் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணது ஹெவி ரெயின் வில் காஸ் ஃப்ளட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனால்
100 வருடத்துக்கு இல்லாத பெருமழையை பெய்யுமான்றது நான் எதிர்பார்க்கல. அதுதான் உண்மை. என்னுடைய ப்ரிசிபிடேஷன் டேட்டா நான் இன்னும் அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரியா நான் வந்து 2009க்கு 70 வருஷத்துக்கு இல்லாத மிக மோசமான பருவமழை காலம் சொன்னவன். இது வந்து பெரிய மழை அப்படின்றது வந்து இன்னும் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய டேட்டா எங்கிட்ட இல்லை. அது என்னுடைய ஆராய்ச்சி ஒன்றும் அந்த லெவலுக்கு போகலன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஃப்ளட்டிங் இருக்குன்றதை ரொம்ப கிளியராக வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த ஆராய்ச்சியோட பயனே அதான். 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன்ல, 50 வருஷத்துக்கு முன்னாடி டைம் டேபிள் போட்டு சொல்லிடலாம். ஒரு பெரிய மழையை சந்தித்த பிறகு ஒரு பெரிய அச்சம் இங்கே இருந்துகிட்டே இருக்கு. இனி வர காலங்களில் பெரிய மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அடுத்த வாரமே ஒரு பெரிய மழையை தமிழகம் எதிர்நோக்கி காத்திருக்கு அப்படின்றப்போ ஒரு பெரிய அச்சம்லாம் இருந்துகிட்டே இருக்கு. நம்முடைய சிறப்பு விருந்தினர் துல்லியமாக கணிச்சிருக்கிறார். அதனால அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு. இந்த அச்சத்தில் எல்லாம் உண்மை இருக்கிறதா? வரக்கூடிய புத்தாண்டு எப்படிப்பட்ட புத்தாண்டாக இருக்க போகிறது? தமிழர் பண்டிகை, பொங்கல் பண்டிகையை நம்மளால மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியுமா? அது பற்றியெல்லாம் பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.